Hello aspirants, welcome to my YouTube channel Wings of UPSC. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டிசம்பர் 18 ஓட current affairs. So first update, வந்தே பாரத் ட்ரெயின்ல ரீஜனல் cuisines ஆட் பண்ணியிருக்காங்க. cuisines அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட வகையான சமையல் வகையை தான் cuisine அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ தோசை, இட்லி இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய cuisines. அதே மாதிரி நம்ம நார்த் இந்தியால போனா அந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரியான உணவு பழக்கங்கள் இருக்கும். இதெல்லாம் தான் cuisines அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாப்பனீஸ், சைனீஸ், கொரியன் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். இப்போ வந்தே பாரத்ல முக்கியமா சில cuisines ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஐட்டம் நேம் வந்து கண்டா போஹா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ப்ரொனன்சியேஷன் எனக்கு சரியான்னு தெரியாது, கண்டா போஹா அப்படின்னு சொல்லிட்டு அது cuisine வந்து மகாராஷ்டிரால பிரபலமா சாப்பிட்ற உணவு. ஸோ அதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா மேத்தி தேப்லா அப்படின்னு சொல்லிட்டு அது குஜராத்தில் சாப்பிட்றது. இது எந்த எக்ஸ்பிரஸ்ல ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உட்பட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மசாலா லவ்கி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் குஜராத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆலு ஃபுல் கோபி அப்படின்றது ஒடிஷாவுடைய cuisine. அதை வந்து இந்த குறிப்பிட்ட எக்ஸ்பிரஸ்ல ஆட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம டிஷ்ஷஸ் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னாலும் கூட வந்தே பாரத்ல எப்படி நம்ம ரீஜனல் கல்ச்சருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஹெல்ப் ஆகும். கண்டிப்பா ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ் ஆகாது, பட் மெயின்ஸ்ல வந்து மேபி ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லயோ எதுலயோ ஒரு இடத்துல உணவு பழக்கம் ரிலேட்டடான லெகசியை நம்ம காமிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம யுனெஸ்கோல வந்து கேஸ்ட்ரானமிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி லக்னோவுக்கு வந்து அது கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல cuisines அப்புறம் ஃபுட்டை பத்தி கேட்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ அது நம்ம படிச்சு வச்சுக்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் ஹெல்ப் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. நெக்ஸ்ட் அப்டேட் வந்து இந்தியாவுடைய ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து குளோபல் லெவல்ல நல்ல ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 9% இந்த வருஷம் வந்து அதிகமாயிருக்கு. ஸோ இந்த ஒரு 9% அப்படிங்கிறது ஆல் ஓவர் இந்த இயருக்கே அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால இந்த பர்சன்டேஜ் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து இந்தியா அப்புறம் இந்தோனேஷியா சேர்ந்து நடத்துகிற ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ். அதோட பேர் வந்து இண்டோ கார்பெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேம் வந்து நம்ம டிஃபென்ஸ் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ நிறைய வந்துட்டு இருக்கு. பிவைக்யூலையும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இந்த நேமை வந்து நம்ம படிச்சு வச்சுக்கிறது முக்கியம். நெக்ஸ்ட் நமக்கு வைப்ரண்ட் கல்ச்சரையும் நம்ம செலிப்ரேட் பண்ணணும். அதே மாதிரி என்விரான்மெண்ட்டையும் நம்ம வந்து காப்பாற்றணும், கன்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டெப்பா நாகாலாண்டில் இப்போ ரீசெண்டாக நடந்த ஹார்ன்பில் ஃபெஸ்டிவலில் எக்கோ ஃப்ரெண்ட்லி செலிப்ரேஷன்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ அவங்க எந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து பொல்யூஷன் அதுக்கப்புறம் வேஸ்ட் எல்லாத்தையும் டம்ப் பண்ணுறது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம மெயின்ஸ்க்கு வேல்யூ அடிஷனுக்கு மேபி யூஸ் ஆகலாம். ஸோ அந்த இதை வந்து நம்ம சஸ்டைனபிள் செலிப்ரேஷனாக எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். இதில் வந்து ஹார்ன்பில் ஃபெஸ்டிவலில் 26th எடிஷன் வந்து இப்போ ரீசெண்டாக செலிப்ரேட் பண்ணாங்க. அதில் 0 வேஸ்ட் ஹைலைட் பண்ணுறாங்க. அப்புறம் 0 பிளாஸ்டிக், அப்புறம் ஃபுல்லி சஸ்டைனபிள் மோட் ஆஃப் செலிப்ரேஷன் மூலமாக தான் இது செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மில்லியன் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸை அவங்க அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அவாய்ட் பண்ணுறது, தட் இஸ் ரெஃப்யூஸ். அங்கேருந்து தான் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 50 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து உருவாகிறதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்துறது தான் முக்கியமான ஒரு ஸ்டெப். ஸோ அதை வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. அடுத்தது சஸ்டைனபிள் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வெண்டர்ஸ் வந்து பேம்பூனால செஞ்ச ஸ்ட்ரா, அப்புறமா வாழை இலை பிளேட்டு அந்த மாதிரியான பொருள் தான் அதிகமாக வச்சு சேல் பண்ணியிருக்காங்க. அதனால சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் வந்து எங்கேயுமே பெருசாக யூஸ் ஆகலை. அதே மாதிரி வெட் வேஸ்ட் கம்போஸ்ட் பண்ணி அதை வந்து ஃபார்மர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஒரு உரம் மாதிரி அந்த மாதிரி அந்த கம்போஸ்டிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரை வேஸ்ட்டை ரீசைக்கிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான மெத்தட்ஸில் ஒரு ஃபெஸ்டிவலை கொண்டாடி அந்த ஃபெஸ்டிவலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கவும் முடியுதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ரோல் மாடல் அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த அப்டேட் வந்து ஓடிடி ரிலேட்டட். இது டிசம்பர் 18 கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஓடிடி ரிலேட்டடாக ஒரு அப்டேட் வந்து பிஐபியில் வந்திருக்கு. இந்த சோர்ஸ் எல்லாமே பிஐபி தான். ஓடிடி கான்டென்ட் டு ரிமைன் அவுட் சைட் சிபிஎஃப்சி ஜூரிஸ்டிக்ஷன். சிபிஎஃப்சி அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஃபார் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் 3 tier institutional mechanism under IT rules in place. அதாவது ஓடிடியை நம்ம சிபிஎஃப்சியோடைய ஜூரிஸ்டிக்ஷன்லேருந்து வெளியே வைக்கிறோம்.
ஆனா ஐடி ரூல்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கிற 3 டயர் இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்ன அப்படிங்கிறது இந்த இதுல நம்ம பார்க்கலாம். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன் அப்படிங்கிறது இந்த சிபிஎஃப்சி. இவங்க வந்து ஒரு ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி. எந்த ஆக்ட், இப்போ ஸ்டாட்யூட்டரி அப்படின்னாலே கண்டிப்பா அவங்க ஒரு ஆக்ட் மூலமா தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்போம். அது என்ன ஆக்ட் அப்படின்னா சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் 1952. அந்த ஆக்டுக்கு கீழே உருவானது தான் இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன். அந்த போர்டோடைய வேலை என்ன அப்படின்னா இவங்க எக்ஸாமின் பண்ணுவாங்க. இந்த ஃபில்மை வந்து எக்ஸாமின் பண்ணி அவங்களுக்கு சர்டிஃபை பண்ணணும். அப்போ எக்ஸாமின் சர்டிஃபை சினிமாட்டோகிராஃபிக் ஃபில்ம்ஸ். அந்த சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இவங்களால வந்து பப்ளிக்கா எக்ஸிபிட் பண்ண முடியும். இதுதான் இந்த போர்டோட ஒர்க். இப்போ இந்த ஓடிடி வந்து ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸ் கீழே தான் இவங்க வந்து நம்ம ரெகுலேட் பண்றோம். அது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்டர்மீடியரி கைட்லைன்ஸ் அண்ட் டிஜிட்டல் மீடியா எத்திக்ஸ் கோட் ரூல்ஸ் 2021. இதுல வர்ற பார்ட் 3க்கு கீழே இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் மூலமா தான் நம்ம வந்து ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கோம். கோட் ஆஃப் எத்திக்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இதுல வந்து ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அரசோடைய சட்டத்திட்டங்கள்னால ப்ராஹிபிட் பண்ணியிருக்கக்கூடிய கான்டென்ட்டை காமிக்க கூடாது. அதே மாதிரி ஏஜ் பேஸ்டா அந்த கான்டென்ட்டை கிளாசிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரூல்ஸ் வந்து இதுதான், இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ் அந்த ரூல்ஸ் வந்து இதுதான் சொல்லுது. அதுக்கப்புறம் இந்த ரூல்ஸ் வந்து இன்னொன்னு சொல்லுது. அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி 3 டயர் இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் அப்படிங்கிறது. இது எதுக்கு அப்படின்னா சில கான்டென்ட், நம்ம காமிக்கிற கான்டென்ட் ரிலேட்டட் நார்ம்ஸ், அதுக்கப்புறமா பப்ளிக் கிரீவன்சஸ் அட்ரஸ் பண்றதுக்காகவும் இந்த 3 டயர் நார்ம்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. ஒரு ஜென்ரல் அப்டேட், இது CONTENT அப்படிங்கிறத கண்டென்ட்னு படிக்கக்கூடாது, கான்டென்ட் அப்படின்னு தான் படிக்கணும். கண்டென்ட் அப்படின்னா நம்ம கண்டென்டட் அப்படின்னா நான் திருப்தி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஆனா ஒரு ஒரு ஸ்பீச் இருக்கு, அதோட கண்டென்ட் நான் படிக்கிறேன் அப்படின்னா அது கண்டென்ட் கிடையாது, அது கான்டென்ட். அதனால தான் நான் கான்டென்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணிருக்கேன், அதனால குழப்ப வேண்டாம். இது வந்து கான்டென்ட். இப்போ அந்த 3 லெவல்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெவல் வந்து செல்ஃப் ரெகுலேஷன் பை த பப்ளிஷர்ஸ். அதாவது பப்ளிஷர்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு கான்டென்ட்டை வந்து பப்ளிஷ் பண்றாங்கன்னா அந்த பப்ளிஷர்ஸே ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெகுலேஷன் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். இது லெவல் 1. இங்கே ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அவங்க அதை பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான். லெவல் 2 வந்து அந்த பப்ளிஷருக்குன்னு ஒரு செல்ஃப் ரெகுலேட்டிங் பாடி ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த செல்ஃப் ரெகுலேட்டிங் பாடிஸும் அதை வந்து கரெக்டா அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பப்ளிஷ் பண்ணணும். லெவல் 3 வந்து அங்கதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ள வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பப்ளிஷரே ரெகுலேட் பண்ணணும். செகண்ட் லெவல்ல அந்த செல்ஃப் ரெகுலேட்டிங் பாடி வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. தேர்ட் லெவல்ல இந்த ஓவர்சைட் மெக்கானிசம் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். இதுதான் லெவல் 3 வரைக்கும் இருக்கிறது. இப்போ ஏதாவது பிரச்சனை வருது, கிரீவன்ஸ் வருது அப்படின்னா அதை இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு நம்ம கரெக்டாக ஃபார்வர்ட் பண்ணுவோம். யாருன்னா கவர்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமா லெவல் 1 நம்ம அந்த பப்ளிஷர்ஸே வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஆக்ஷன் மூலமா சில முக்கியமான நடவடிக்கைகள் அவங்க எடுக்கணும். இதுதான் ரெட்ரஸல் மெக்கானிசம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறமா இதுதான் இந்த ஐடி ரூல்ஸ் 2021 வந்து இது சொல்லியிருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்மளுடைய மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஐபி இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் டாக்டர் எல் முருகன் வந்து லோக்சபால அவங்க பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து லோக்சபால ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கான பதிலா இதை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, அடுத்த அப்டேட் வந்து இந்தியா ஓமன் பிரைம் மினிஸ்டர் வந்து இப்போ ஓமன் ரீசெண்டாக போயிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்தியா ஓமன்ல வந்து என்னென்ன அவுட்கம்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நிறைய அக்ரிமெண்ட்ஸ், அனௌன்ஸ்மெண்ட்ஸ், அப்புறம் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே நம்ம சைன் பண்ணியிருக்கோம். அதை இப்போ ஒன்றுனா பார்க்க போறோம். காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், CEPA அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எதுக்கு அப்படின்னா ஸ்ட்ரென்தன் அண்ட் ஃபர்தர் டெவலப் க்ளோசர் எக்கனாமிக் அண்ட் கமர்ஷியல் இன்டெகிரேஷன். ஏற்கனவே இருக்கிற பொருளாதார ரீதியான அந்த உறவு முறையை இன்னமும் வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது இதோடைய ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். அதுக்கப்புறம் 2 நாட்டுக்கு நடுவில் நடக்கிற வர்த்தகத்துக்குன்னு சில
பேரியர்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து கம்மி பண்ணிட்டு ஒரு ஸ்டேபிளான ஃப்ரேம் ஒர்க் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய முக்கியமான செக்டர்ஸ்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம வந்து உருவாக்கணும். ஏற்கனவே இருக்கிற அந்த சில தடைகள் எல்லாத்தையும் தாண்டி புது ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உருவாக்கணும், நிறைய ஜாப்ஸ் உருவாக்கணும், அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து அவுட்கம் வந்து இருக்கு. இப்போ மெமராண்டம் இன் த ஃபீல்ட் ஆஃப் மேரிடைம் ஹெரிட்டேஜ் அண்ட் மியூசியம்ஸ், இது என்ன அப்படின்னா, establish collaborative partnership to support maritime museums including National Maritime Heritage Complex in Lothal. லோத்தல் வந்து குஜராத்தில் இருக்கு. ஸோ இவங்க இதன் மூலமா என்ன பண்ண போறாங்கன்னா, நேஷனல் மேரிடைம் ஹெரிட்டேஜ் காம்ப்ளெக்ஸ் லோத்தல் அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கொலாபரேட்டிவ் பார்ட்னர்ஷிப் மூலமா மேரிடைம் மியூசியம் வந்து செட் பண்ண போறாங்க. நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு இல்லையா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அந்த டைம்ல இருந்தே லோத்தல் வந்து மேரிடைம் ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ், அதாவது கடல் சார்ந்த பயணங்கள், அதுதான் நம்ம மேரிடைம் சொல்லுவோம். ஸோ அந்த ரிலேட்டடான விஷயங்களுக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு இடம் அப்படிங்கிறத நம்ம ஹிஸ்டரியில பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஓமன் நாட்டுக்கும் நமக்கும் இருந்த வரலாற்று ரீதியான கடல் வழி பயணம் சார்ந்த விஷயங்களை வந்து ஹைலைட் பண்ற மாதிரியும் இந்த மியூசியம்ல வந்து உருவாக்க போறாங்க. அடுத்தது facilitate exchange of artifacts, expertise, அப்புறம் joint exhibitions, research and capacity building to promote shared maritime heritage, boost tourism and strengthen bilateral cultural ties. இது என்னன்னா, ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா வரலாற்று ரீதியா நமக்கு சில பொருட்கள் வந்து கிடைச்சிருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சிந்து சமவெளி நாகரிகத்துல கிடைச்ச சீல்ஸ் இருக்கலாம், அல்லது நம்மளுடைய கொற்கையில அகலாய்வு மூலமா கிடைச்ச ஏதோ ஒரு பொருளா இருக்கலாம், கீழடியில கிடைச்ச அந்த மண்பாண்டங்களா இருக்கலாம். இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையும் ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த நாட்டுல இருக்கிற ஆர்டிஃபேக்ட்ஸையும் நம்ம நாட்டுல இருக்கிற ஆர்டிஃபேக்ட்ஸையும் மக்களுடைய அந்த விழிப்புணர்வு உருவாக்குறதுக்கு, எந்த அளவுக்கு நம்ம கலாச்சாரம் ஒரு காலத்துல இருந்தது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி, நம்ம பௌத்த மதம் சார்ந்த அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் அது எல்லாத்தையும் வந்து நம்ம கொஞ்சம் ரெலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்க ஹோலி அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணப்படுற பொருட்களை ரெலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எப்படி மத்த பௌத்த மதம் பின்பற்ற நாடுகளுக்கு கொஞ்சம் நாளுக்கு மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப வாங்குறோம் அப்படிங்கிறத இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்லயும் பார்த்திருப்போம், கரண்ட் அஃபேர்ஸ்லயும் பார்த்திருப்போம். ரீசெண்டா நேபாளுக்கு அப்புறம் பூட்டானுக்கு இவங்களை கூட நம்ம அனுப்பி வச்சிருந்தோம். இது மூலமா இரு நாட்டுக்கு நடுவுல நடக்கிற நல்லுறவு வந்து நல்லா டெவலப் ஆகும். அதே மாதிரி ஜாயிண்ட் எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் கூட கண்டக்ட் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் ரிசர்ச் மூலமாகவும் கெப்பாசிட்டி பில்டிங் மூலமாகவும் இந்த மேரிடைம் ஹெரிட்டேஜை தான் அவங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ இந்த மேரிடைம் ஹெரிட்டேஜை வந்து பூஸ்ட் பண்ணி டூரிசமையும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே மேரிடைம் ரிலேட்டட் இனிஷியேட்டிவ்ஸ். இது ஃபுல்லாவே மேரிடைம் தான். நெக்ஸ்ட் வந்து ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டர்ஸ். ஸோ இது ஃபுல்லாவே அக்ரிகல்ச்சர் அலைட் செக்டர்ஸ் பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். இதுல the framework umbrella document in the field of agriculture as well as allied sectors of animal husbandry and fishery. இங்க வந்து அவங்க ஹைலைட் பண்றது என்னதுன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்புறம் ஃபிஷரி, அதோட மற்ற விவசாயமும், இது எல்லாத்தையுமே அவங்க ஒரு அம்ப்ரெல்லா டாக்குமெண்ட் மூலமா எப்படி நம்ம வந்து ஒரு கல்ச்சரலி லைக் ஒரு இரு நாட்டுக்கு நடுவுல இருக்கிற நல்லுறவு மூலமா எப்படி நம்ம அடுத்த நிலைக்கு கொண்டு போகலாம், எப்படி ஒரு ஒத்துழைப்பு மூலமா நம்ம வந்து டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறதா இது. அடுத்தது கோஆபரேஷன் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர், இன்டெகிரேட்டட் ஃப்ரேமிங் சிஸ்டம்ஸ் அண்ட் மைக்ரோ இரிகேஷன். இது வந்து எந்தெந்த ஃபீல்ட்ஸ்ல அப்படின்னா, முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த ஃபீல்ட்லையும், ஹார்டிகல்ச்சர் பழம் இதெல்லாத்தையும் உற்பத்தி பண்றது, இதெல்லாம் விளைய வைக்கிறதா ஹார்டிகல்ச்சர். அப்புறம் ஃப்ளோரிகல்ச்சர்னா பூ விவசாயம் பண்றது, இதெல்லாம் இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம்ஸ் அந்த இது மூலமா மைக்ரோ இரிகேஷன், பெரிய அளவு பாசனம் இல்லாம சின்ன சின்ன அளவுல இருக்கிற நீர்ப்பாசனம் ரிலேட்டடா இருக்கிறதா மைக்ரோ இரிகேஷன். இதுல எல்லாம் எப்படி நம்ம வந்து கோஆப்ரேட் பண்ணி டெக்னாலஜியை வந்து அட்வான்ஸ் பண்றது அப்படிங்கறதா இந்த ஒரு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அக்ரிமெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ல நம்ம பார்க்கிறோம். அடுத்தது வந்து ஹையர் எஜுகேஷன் ஃபீல்டு. இதுல நம்ம ஃபேக்கல்ட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்றது, ஏன்னா அங்க இருக்கிற டீச்சர்ஸ் இங்க வந்து நமக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, இங்க இருக்கிறவங்க அங்க போவாங்க. இப்போவே நமக்கு வந்து டீச்சிங் ரிலேட்டடா இந்தியால படிச்சுட்டு வெளியே முக்கியமா ஓமன் நாட்டுல போய் வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து இன்னமும் அதிகமாகும்.
ஸோ அதே மாதிரி ரிசர்ச்சர்ஸ், ஸ்காலர்ஸ் இவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றது மூலமாகவும், ஜாயிண்டா ரெண்டு நாடும் சேர்ந்து ஜாயிண்டா ஒரு ஆராய்ச்சி பண்றது மூலமாகவுமே நம்ம இருநாட்டு உறவு வந்து வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அதுதான் இங்க பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ரெண்டு நாட்டோடைய அறிவு சார்ந்த மக்கள் சேர்ந்து ஒரு விஷயத்தை முன்னெடுத்துட்டு போகும்போது நிறைய நாலேஜும் புதுசா கெயின் ஆகும். அதே மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டடாகவும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். அவங்க டெக்னாலஜி பத்தி நமக்கு தெரிய வரும். இந்த மாதிரி நிறைய நடக்கும். அதே மாதிரி சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கோல்ஸையும் வந்து அவங்க முன்னெடுத்துட்டு போக போறாங்க. அடுத்தது மில்லட் கல்டிவேஷன். நம்ம 2023ல இருந்தே இந்தியா மில்லட் எவ்வளோ முக்கியமா குளோபல் அரேனால நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். மில்லட் இயர் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல இந்தியா வந்து மில்லட்ஸோடைய ஒரு லீடிங் ப்ரொடியூசர் கண்ட்ரியா இருக்கும்போது அதையும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சேர்ந்து டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதும் கொண்டு வர்றாங்க. இது என்னன்னா, establish framework cooperation in India's scientific expertise and Oman's favorable agro-climatic conditions to advance millet production, research and promotion. இந்தியால வந்து மில்லட்கான சயின்டிபிக் எக்ஸ்பர்டைஸ், அறிவியல் சார்ந்த அந்த அறிவு வந்து நமக்கு இருக்கு. ஓமன்ல வந்து அதை விளைய வைக்கிறதுக்கான சாதகமான தட்பவெப்ப நிலை வந்து இருக்கு. ஸோ இதை ரெண்டையும் நம்ம ஏன் வந்து ஒண்ணா சேர்த்து வேலை செய்யக்கூடாது அப்படிங்கறதுதான் இதோடைய அப்ஜெக்டிவ். ஸோ இதன் மூலமா நம்ம மில்லட்டை வந்து ரெண்டு நாடும் சேர்ந்து டெவலப் பண்ணி ரிசர்ச் பண்றது, ப்ரொமோட் பண்றது இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மேரிடைம் கோஆபரேஷன். இது வந்து முன்னாடி நம்ம பார்த்தது கல்ச்சுரல் ரிலேட்டடா. முன்னாடி இந்த இடத்துல மேரிடைம் அப்படின்னு நம்ம என்ன சொன்னோம், மேரிடைம் ஹெரிட்டேஜ் அண்ட் மியூசியம்ஸ் வந்து சொன்னோம். இப்போ வந்து கோஆபரேஷன் ரிலேட்டடா, அதாவது ரீஜனல் மேரிடைம் செக்யூரிட்டி, அதே மாதிரி ப்ளூ எக்கானமி, அதுக்கப்புறம் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் ஓஷன் ரிசோர்சஸ். ப்ளூ எக்கானமி அப்படின்னா கடல் சார்ந்த பொருளாதாரம் எல்லாமே ப்ளூ எக்கானமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஓஷன் ரிசோர்சஸ், கடல்ல இருந்து நமக்கு கிடைக்கிற பொருட்களை வந்து எப்படி நம்ம சாதகமா பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பத்தியும் இந்த இடத்துல சொல்றாங்க. முன்னாடி பார்த்ததோட ஒரு சம்மரி மாதிரி தான் இங்க இருக்கு. இது வந்து PIB ஒரு போஸ்ட் தான். இந்தியா ஓமன் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், சீபா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய ரெண்டு நாட்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த டாரிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வரி, அதுக்கு வந்து சில கன்செஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்தியா ஓமன்ல என்ன பண்றாங்கன்னா, ஜீரோ டியூட்டி ஆக்சஸ் ஆன் 98.08% ஆஃப் ஓமன்ஸ் டாரிஃப் லைன்ஸ். இது வந்து இந்த 98.08% அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்தியா வந்து அந்த நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற பொருட்கள்ல 99.38% கவர் பண்ணிடும். அதனால என்ன ஆகும்னா, நம்ம நாட்டுல இருக்கிற தொழிலாளர்களுக்கு, ஏற்றுமதியாளர்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். ஏன்னா நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ்க்கு அங்க ஒரு காம்படிட்டிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நான் இங்க இருந்து ஒரு பொருளை ஏற்றுமதி பண்றேன், அந்த பொருள் ஒரு நாட்டுல போய் இறக்குமதி ஆகுது, அந்த நாட்டுல அதை இறக்குமதி பண்றதுக்காக ஒரு வரி விதிக்கிறாங்க, சுங்க வரி விதிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் தான் அதை ஏற்றுமதி பண்றேன், நான் என்ன பண்ணுவேன், அந்த நாட்டுல அந்த மக்கள் கிட்ட போய் அதை விற்கும் போது இந்த வரியோட சேர்த்து நான் ப்ரொடியூஸ் பண்ணது பிளஸ் எனக்கு வர லாபம் எல்லாத்தையும் சேர்த்துதான் ஒரு விலையை வந்து நான் நிர்ணயிப்பேன். அப்போ நான் வந்து ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு நார்மலா ப்ரொடியூஸ் பண்றேன், எனக்கு இதோடைய மூல பொருள் அதெல்லாம் சேர்த்து 100 ரூபாய் அதோட விலைன்னா, வரியே அதுல வந்து ஒரு 20 ரூபாய் இருக்குன்னா, எனக்கு அதுல ஒரு லாபம் 30 ரூபாய் வேணும்னா நான் எவ்வளவு ரூபாய்க்கு விற்பேன், 150 ரூபாய்க்கு விற்பேன். இதுவே அந்த ஊர்ல இருக்கிற மத்த பொருள், அதே பொருள், இப்ப நான் பேக் விற்கிறேன், அங்க இன்னொருத்தரும் பேக் விற்கிறாங்க, அவங்க 120 ரூபாய்க்கோ 110 ரூபாய்க்கோ விற்கிறாங்கன்னா, யாரோட பொருளை வந்து மக்கள் அதிகமா வாங்குவாங்க, அந்த அந்த 120 இல்ல 110க்கு கொடுக்குற கம்மி ரேட்ல கொடுக்குறவங்க அதே குவாலிட்டியில கொடுத்து அவங்க கிட்டதான் வாங்குவாங்க. இப்போ இந்த வரியை நான் கம்மி பண்றேன்னா எனக்கு லாபம், நான் செய்யறதுக்கு யூஸ் பண்ற அந்த அமௌண்ட் இதெல்லாம் போக அந்த வரின்ற போர்ஷனே வந்து எனக்கு கம்மியாகும். அப்போ நான் இதுக்கு முன்னாடி 150 ரூபாய்க்கு கொடுத்த ஒரு பொருளை இப்போ 130 ரூபாய்க்கு என்னால கொடுக்க முடியும். ஏன்னா 20 ரூபாய்ங்கிற வரி வந்து கம்ப்ளீட்டா இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடும். அப்போ நான் 150 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய பொருளை 130 ரூபாய்க்கும் 120 ரூபாய்க்கும் கொடுக்குறேன்னா, மத்த பொருளை விட என்னோட பொருள் விலை கம்மியா இருக்கு, நல்லா இருக்குன்னா மக்கள் என் பொருள் அதிகமா வாங்குவாங்க.
அப்போ இங்கிருந்து ஏற்றுமதி பண்றவங்களுக்கு தானே அதனால லாபம். அது அப்படிங்கும்போது இந்த டியூட்டி, அதாவது டியூட்டி ஆக்சஸ் வந்து ஜீரோ டியூட்டி ஆக்சஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ் இந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் 97.96% of zero duty concessions from day one of deal coming into force. அதாவது இந்த நாள்ல இருந்து இத்தனை நாள் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அக்ரிமெண்ட் வந்து பொதுவா சைன் பண்ணுவோம். ஆனா இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணப்பட்ட அந்த நாள்ல இருந்தே இது வந்து ஆக்டிவிட்டிக்கு வந்துருச்சு. இது வந்து இட் கேம் இன்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கமிங் இன்டு ஃபோர்ஸ் அப்படின்னா அப்போல இருந்தே அமலாகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ 97.96% ஆஃப் த ப்ராடக்ட் அந்த ஜீரோ டியூட்டி கன்செஷன்ஸ் வந்து என்னைக்கு இதை சைன் பண்ணாங்களோ அன்னைக்குல இருந்தே இது வந்து நமக்கு ஃபோர்ஸ்க்கு வந்துருச்சு. அடுத்தது வந்து இந்தியா ஓமன் சீபா ரிமூவ்ஸ் tariffs on எந்தெந்த இதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, டெக்ஸ்டைல் முக்கியமாக, அதுக்கப்புறம் லெதர், ஃபுட்வேர், ஸ்போர்ட்ஸ் கூட்ஸ் அண்ட் அக்ரி ப்ராடக்ட்ஸ். இது எல்லாமே நம்ம அதிகமாக அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு ஏரியா. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு வரியை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிளாஸ்டிக், என்ஜினியர்ட் கூட்ஸ், ஃபார்மா அதாவது மருந்து சார்ந்த பொருட்கள், ஃபர்னிச்சர், ஆட்டோமொபைல்ஸ் இந்த இதில் இருக்கிற வரியையும் அவங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ஜினியரிங் கூட்ஸ், மெஷினரி, டிரான்ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட், ப்ரெசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதுலேயும் நமக்கு வரி வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த செக்டர்ஸ்க்கும் இதனால இந்த அக்ரிமெண்ட்னால ஒரு நல்ல பெனிஃபிட் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று வந்து இந்தியாவோட ஆயுஷ் மருந்துகள் இருக்கு இல்லையா, இது நம்ம நாடு எந்த நாட்டுக்கிட்டையுமே பண்றதுல ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட், இந்த காம்ப்ரிஹென்சிவ் கமிட்மெண்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட தான் பண்றோம், ஓமன் நாட்டுக்கிட்ட தான் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரெடிஷ்னல் மெடிசனையும் நம்ம வந்து ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் அப்புறம் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி போடுற குவிஸ், போல்ஸ் இது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணுற பிபிடி வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.